ஹலோ பெரியப்பா, என்னாச்சுன்னு தெரியல பெரியப்பா. முந்தானத்து என்ன ஒரு ரூமுக்கு எடுத்து மூடி வச்சுட்டு ஃபுல் டே வந்து யார்ட்டுமே பேச விடல பெரியப்பா. திடீர்னு டக்குன்னு வண்டியில ஒரு அரை மணி நேரம் கூட இதாகல. என்ன டக்குன்னு ஒரு பஸ்ல ஏற்றி வாரம் கமிச்சுட்டாங்க பெரியப்பா. என்ன பண்றது தெரியல பெரியப்பா. மருத்துவம் படிக்க ரஷ்யா சென்ற 2 இந்திய இளைஞர்கள் என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க என இளைஞர் வெளியிட்ட ஆடியோ. தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்து ரஷ்யனோட ஆர்மில இருந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல, ஏமாத்தி இந்த வாரம் கமிச்சு விட்டாங்க. எனக்கு சம பயமா இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க. கொத்தடிமையாக்கப்பட்டு உக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்களா? பிள்ளைகளின் உயிர் என்ன ஆகுமோ என பதறிக்கொண்டு இருக்கும் பெற்றோர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கீழ்பாதி கிராமத்தை சேர்ந்த சரவணன் என்பவரது மகன் 23 வயதுடைய கிஷோர் கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்ய நாட்டிற்கு மருத்துவ படிப்பிற்கு கட்டணம் குறைவு என்பதால் படிக்க பெற்றோரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் எடப்பாடியை சேர்ந்த 25 வயதுடைய நித்தீஷும் கிஷோரை போலவே அங்கு மருத்துவ படிப்பிற்கு சென்று இருவரும் ஒரே அறையில் தங்கி நன்கு படித்து 3 ஆண்டுகள் முடித்து விட்டனர். படித்து முடித்தால் தங்களது குடும்பம் கௌரவம் பெறும், குடும்பத்தை நன்கு நிலைநிறுத்த வேண்டும் என பல கனவுகளோடு இருந்த அந்த இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தற்போது பேர் இடியாய் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு அந்த 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்களாம். பெற்றோர்களுக்கு கஷ்டம் தரக்கூடாது என பகுதி நேர வேலையை தேடி அந்த இளைஞர்கள் ரஷ்யாவில் அலைந்த போது அங்குள்ள தனியார் நிறுவன கொரியர் சர்வீஸ் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்திருக்கிறார்கள். அந்த கொரியர் நிறுவனத்தில் கொடுக்கப்பட்ட பார்சல்களை உரிய இடத்தில் ஒப்படைக்க சென்று கொண்டிருந்த போது அவர்களை சுற்றி வளைத்திருக்கிறது ரஷ்ய போலீஸ். தடை செய்யப்பட்ட பொருட்களை விநியோகம் செய்ய முயன்றதாக அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் அறிந்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் அந்த இளைஞர்களை பிணையில் மீட்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருந்த போதுதான் அந்த இளைஞர்களில் ஒருவர் இந்த அதிர்ச்சிகர ஆடியோவை வெளியிட்டு இருக்கிறார். ரஷ்ய நாட்டு காவல்துறையினர் அவர்களை திடீரென உள்நாட்டில் நடைபெறும் உக்ரைன் போருக்கு அழைத்து செல்ல வலுக்கட்டாயமாக அவர்களை தனி அறையில் பூட்டி வைத்து இருப்பதாகவும் சித்திரவதை செய்து அவர்களிடம் ஆவணங்களில் கையெழுத்து பெற்றுள்ளதாகவும் அந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். தனது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை உள்ளது, போருக்கு அனுப்பினால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எப்படியாவது என்னை மீட்டு விடுங்கள் என அந்த இளைஞர் பெற்றோரிடம் பயத்தில் கெஞ்சுகிறார். இந்த நிலையில் அந்த இளைஞர்களின் பெற்றோர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர், இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் இவ்விவகாரத்தில் தலையிட்டு தங்களது பிள்ளைகளை காப்பாற்றி மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், போருக்கு அனுப்பாமல் சிறையிலாவது எங்களது பிள்ளைகளை வைத்து உயிரை காக்க நடவடிக்கை எடுங்கள் என கண்ணீரோடு அந்த பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். செய்திகளை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸின் முத்தமழை, சின்மயியின் லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டில் நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ, கின் ஆகிய ஆப்களில் புக் செய்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் செய்தியோடு.